ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் நாசில் லிம்மா சேர்ப்பறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் காட்டுறேன். இப்போ சோறுக்குள்ள ஐட்டம் நான் காட்டுறேன். பாஸ்மதி அரிசி நான் 3 கோலம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் திருவி நான் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து 6 கோலம் எடுத்திருக்கேன். ரெண்டுமே கலந்து அதுக்கு தேவையானது டாம்பாண்டாங் 3, சிராய் 3, இஞ்சி ஒரு பெரிய துண்டு தான், அவ்வளோ பெரிய துண்டு நச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான், தோல் சீவிட்டு நச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பட்ரு, சீனி தேவையானது, உப்பு நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சம்பளுக்குள்ளே ஜாமானை பார்ப்போம். சம்பளுக்கு வந்து இது 3 பெரிய வெங்காயம், 3 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சிராய் வந்து ஒரு நீட்டு ஒன்று சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். இஞ்சி ஒரு சிறு துண்டு வெட்டிச்சிருக்கேன். 2 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். பிளாச்சாம் ஒரு துண்டு சின்னதாக வச்சுருக்கேன். நெத்திலி பொடி, சின்ன நெத்திலி பொடி, அதை அலசி ஊற வச்சுட்டு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே பிளெண்ட் பண்ணுறது. நெத்திலி பொடி, இது அரைச்ச மிளகாய், உப்பு, புளி, சீனி, இது நெத்திலி கீப்பு ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு இது அப்படியே ஒரு கீப் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இதோட தேவையான ஜாமான். நாசில் லிம்மாவுக்கு சைடிஷு அந்த ஜாமான் என்னன்னு நான் காட்டுறேன். நெத்திலி பொடி பொரித்து வச்சுக்கணும், கச்சான் பொரிச்சுக்கணும், முட்டை அவிச்சுக்கணும், வெள்ளரிக்காய் ஒன்று. இப்போ நாசில் லிம்மா சோறு எப்படி ஆக்குறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ தேங்காய் பாலை நான் அதில் ஊற்றிடுறேன். அரிசி நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுங்க. பாஸ்மதி அரிசியை இஞ்சி போட்டுறேன். சிராய், பாண்டான் இலை, சீனி, கொஞ்சம் சீனி போட்டிருக்கேன். உப்பு போடணும். உப்பு தேவையானது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. போதும். இப்போ அனலை மெதுவாக வச்சு இதை நம்ம நல்லா வச்சிடுவோம். அனலை குறைச்சி வைப்போம். இது வேகட்டும். அனலை குறைச்சி இப்போ மூடி போட்டு வச்சிடுவோம். இந்த பட்டர் அப்புறம் தான் போடணும், இப்போ போடக்கூடாது. வேகட்டும். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். கொஞ்சம் பட்ரு போட்டுட்டு மூடி வச்சுருவோம். பட்ரு போட போகிறேன். அடுப்பை அணைச்சிட்டு அந்தாண்ட தோசைக்கல் போட்டு அதை மேலே தூக்கி வைக்கிறேன். கொஞ்சம் டம்ப் பண்ணுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்கட்டும். இருந்தோடனே அப்புறம் பார்ப்போம் சோறு வந்துருச்சு. இப்போ சோறு வந்துருச்சான்னு பார்ப்போம். பட்ரு போட்டிருக்கலாம், கிண்டி விடுவோம். கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டோம். இப்போ திருப்பி மூடியே ஒரு 5 நிமிஷம். அப்போ தண்ணி இருக்குது, 5 நிமிஷம் மூடி சேர்ந்து பார்ப்போம். இப்போ திறந்து பார்ப்போம் சோறு வந்துருச்சான்னு. சோறு வந்துருச்சு. நம்ம முடிஞ்சு இப்போ ஆட்டோம் சோறு. அப்புறம் காட்டு அடுப்பு அணைச்சார். இப்போ சம்பு செய்ய போகிறேன். இப்போ நான் அரைச்சி இதை போடுற வெங்காயம் அதெல்லாம் அரைச்சோம்ல, அது போடுறேன். மசாலா வெந்திருக்கிறனால பாண்டானா சிராயும் போட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம நல்லா வெங்காயம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மிளகா நம்மளுக்கு தேவையானதை போட்டுக்க வேண்டும்.
அரைச்ச தண்ணி எடுத்துச்சு அது கொஞ்சம் ஊற்றிக்கும். இதில் நம்ம காஷ்மீர் சில்லி வேணுமா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போடுற காஷ்மீர் சில்லி போட்டுட்டு உப்பு தேவையான உப்பு கொஞ்சமாக உப்பு போடுவோம். பத்தில் நம்ம போட்டுக்கலாம். சீனி நான் போடுறேன். இந்த கீப்பு சொன்னோம்னா அந்த கீப்பு ஒன்று போட்டுறாரு. அந்த கீப்பு அப்புறம் இந்த நெத்திலியை நம்ம ஊற வச்சு நான் வச்சுருக்க அந்த நெத்திலியை அதில் புளி தண்ணி ஊற்றிக்கும். கொஞ்சம் பட்ரு நான் கொஞ்சம் பட்ரு போட்டுக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு மூடி வச்சிட்றேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் உப்பு பருக்குன்னு அப்புறம் நல்லா கொஞ்சம் வெந்தோடனே அப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடி வைக்கிறேன். இப்போ திறந்து பார்ப்போம். உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு இருக்கான்னு பார்க்குறேன். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அடுப்பு நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு நான் அப்புறமேல பரிமாறேன் காட்டுறேன். நாசிலமா ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஜாமான்லாம் வச்சுருக்கோம். வந்து இப்போ சம்பளம் நான் அதுக்கிட்ட ஊற்றுறேன். இதை வச்சு சாப்பிடுங்க. இதான் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.